வர 15ஆம் தேதி விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்து ஆஜர் ஆகணும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு அப்படின்னு விஜய் அவருக்கு சம்மன் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அப்புறமா 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவரு கண்டிப்பாக டெல்லிக்கு வந்து அவரும் இந்த கரூர் வழக்குக்காக நடந்துகிட்டு இருக்க விசாரணையில செந்தில் பாலாஜி அவரும் ஆஜர் ஆகணும் அப்படிங்கிற சம்மனையும் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ அதிகாரிகள் குடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இத்தனை நாளா இல்லாம திடீர்னு ஒரு திமுக பிரமுகர் செந்தில் பாலாஜி அவர சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க போறாங்க. ஸோ அந்த விசாரணையில என்னென்ன கேள்விகள கேட்க போறாங்க செந்தில் பாலாஜி அவர்கிட்ட அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் நேரடியாக சம்மந்தப்பட்டவரு, அந்த கூட்டத்த நடத்தினவரு. இத செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் குடுக்குறாங்களே, அப்படின்னா செந்தில் பாலாஜி அவருக்கு இந்த கரூர் விஷயத்துல என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்கும்? சிபிஐ அதிகாரிகள் என்னென்ன ஆதாரங்கள செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரா கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர கூப்பிடுறப்ப இந்த 5 கேள்விகள் முக்கியமான 5 கேள்விகள தான் செந்தில் பாலாஜி கிட்ட கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப சிபிஐ வட்டாரம் அவங்க கிட்ட இருந்து மிக மிக முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியாகியிருக்கு. ஸோ இந்த 5 கேள்வியில ஒரு கேள்விக்கு செந்தில் பாலாஜி ஒழுங்கா பதில் சொல்லலைனா கூட கண்டிப்பாக அவரு கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள தான் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக சிபிஐ அதிகாரிகள் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அதேபோல செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே 15ஆம் தேதி விஜய் அவர இப்ப செந்தில் பாலாஜி அவருக்கு முன்னாடியே விசாரிக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் தற்போது சிபிஐ தரப்பு அவங்க கிட்ட இருந்து ஒரு சில முக்கியமான திடுக்கிடும் அஃபிஷியலான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்ப வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த தகவல்கள் எல்லாமே என்னென்ன, செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்க போற அந்த 5 கேள்விகள் என்ன, எதுக்காக விஜய் அவரை முன்கூட்டியே டெல்லிக்கு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. இதுல விஜய் அவர்கள் ஏற்கனவே 2 வாட்டி டெல்லிக்கு போய் அவருடைய விசாரணைய ஏறக்குறைய முடிச்சுட்டாரு. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாத துவக்கத்துல விஜய் அவருக்கும் சம்மன் குடுக்குறாங்க. அதேபோல செந்தில் பாலாஜி அவருக்கும் சிபிஐ அதிகாரிகள் சம்மன் குடுக்குறாங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா, கரூர் வழக்கு யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பு முனை, உச்சக்கட்ட பரபரப்ப இப்ப எட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா, எலக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில திடீர்னு செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் குடுக்கப்படும் அப்படின்னு சத்தியமா எந்த ஒரு திமுக நபர், ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருமே கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. எலக்ஷன் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில, இப்ப இந்த விசாரணை வந்து நமக்கு சிக்கல குடுக்கணுமா அப்படின்னு தான் செந்தில் பாலாஜி அவரே இப்ப ஏறக்குறைய பதறி போயிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் சிபிஐ வட்டாரங்கள் அவங்க கிட்ட இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கிட்ட நிச்சயமாக இந்த 5 கேள்விகள் கிட்டத்தட்ட கண்டிப்பா அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான கேள்விகள் கூட கேட்கலாம். ஆனா இந்த 5 கேள்விகள் கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவருடைய அந்த கேள்விக்கான அந்த இடத்துல நிச்சயமாக இடம்பெறும். இதுக்கு மட்டும் அவர் கரெக்ட்டா பிசிறு தட்டாம பதில் சொல்லலைன்னா, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி சிக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் இப்ப செந்தில் பாலாஜி அவருக்கே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு தகவல்களாக இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேள்வியாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 27ஆம் தேதி தான் கரூர்ல அந்த கோர சம்பவம் நடக்குது. அதனால அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, திமுக அரசு அவங்க அருணா ஜெகதீசன் அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க தலைமையில 28ஆம் தேதியே கரூர்ல விசாரணைய துவங்கிட்டாங்க. அதுக்கு அப்புறமா அது பத்தாது அப்படின்னு சென்னையில ஹைகோர்ட் நீதிபதி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாரு. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு அந்த விசாரணைய கரூர்ல நடத்திக்கிட்டும் வராங்க. அதுக்குள்ள நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா, விஜய் நடத்தின இந்த கூட்டத்தில இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. இது எல்லாத்துக்குமே விஜய் அவர் தான் காரணம், விஜய் அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி உரக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுக நபர்கள். அதே மாதிரி விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் இன்னும் சில பேர் உண்மைய பேசுறவங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில சந்தேகம் இருக்கு. செந்தில் பாலாஜி இதில மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது அப்படிங்கிற மாதிரியான குரலும் பார்த்தீங்கன்னா, 28, 29ஆம் தேதியெல்லாம் இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வெளிய வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி பதட்டத்தில ஒரு ரொம்ப பெரிய தப்பு அவரு ஒண்ணு பண்றாரு. அதாவது அவசரமா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவரு ஏற்பாடு பண்றாரு. அந்த பிரஸ் மீட்ல விஜய் அவரு முழுக்க முழுக்க குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர் பேசினத அப்ப நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம பாயிண்ட் அவுட் பண்றாரு. எங்கெங்க தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பவர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி பயங்கரமா பண்ணி, விஜய் அவர் முழுக்க முழுக்க குற்றவாளி. அவர் மேல தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருதலை பட்சமாகவே செந்தில் பாலாஜி அவரு பேசியிருப்பாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, முதல் சந்தேகம் செந்தில் பாலாஜி அவர் மேல சிபிஐ அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்படி பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு உங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையுமே நீங்க மக்கள் எல்லார்கிட்டயுமே பொது வெளியில வெளியிடுறீங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயம் தெரியும்? உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் எங்ககிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கரூர் வழக்குல விஜய் குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தரப்பு நீங்க என்னென்ன சொல்லப் போறீங்க? அது எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வியாக நிச்சயமாக சிபிஐ அதிகாரிகள்
பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு எதுக்காக இந்த விஷயத்த நீங்க சொன்னீங்க? நீங்க கரூர்லயே அருணா ஜெகதீசன் இருக்காங்க. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி திமுக நபர்களே இந்த வழக்க விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த ஆதாரத்த குடுத்துட்டு போயிருக்கலாமே. எதுக்காக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி விஜய் அவர குற்றவாளி போல எக்ஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணீங்க? அப்படிங்கிற இந்த கேள்வி கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரா முதல் கேள்வியாக இருக்கப்போது. அப்புறமா இரவு ஒரு 8:45 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய அந்த கூட்டத்தில இந்த கோர சம்பவம் நடக்குது. 8:45 9 மணிக்கு முன்னாடியே அங்க அரசு மருத்துவமனைக்கு எல்லாரையுமே கொண்டு போய் அனுமதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அங்க 8:45 மணி 8 9 மணி ஆவறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அங்க கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து நிக்கிறாரு. அதுவும் எப்படின்னா, Facebook லைவ் போட்டுக்கிட்டே செந்தில் பாலாஜி அங்க கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்திருக்காரு. நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே Facebook லைவ் மூலியமா மக்கள் எல்லார்கிட்டயுமே காட்ட முயற்சி பண்ணியிருக்காரு போல இருக்கு. இது ரொம்ப பெரிய அளவுல சிபிஐ அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுப்புது. உங்களுக்கு யார் அந்த தகவல் முதற்கட்ட தகவலாக உங்களுக்கு சொன்னது? உங்களுடைய கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே காட்டுங்க. எப்படி அங்க பாதிக்கப்பட்டவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள வரவேற்கிறதுக்காக நீங்க அரசு மருத்துவமனையில தயாராக இருந்தீங்க. அதுவும் Facebook லைவ் போட்டு ஒரு செட்டப்போட தயாராக இருந்திருக்கீங்களே எப்படி? அப்படிங்கிற இந்த 2வது கேள்வியும் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான கேள்வியாக செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்க போறாங்க. அப்புறம் அடுத்ததா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து ஏறக்குறைய கூடுதலான ஆம்புலன்ஸுகள் கரூருக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருக்குமே செந்தில் பாலாஜி அவங்களுடைய தரப்பு தான் பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்து ஆம்புலன்ஸுகள கூடுதலாக தயார் பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே திமுக தரப்பு அவங்க தயார் பண்ண ஆம்புலன்ஸ் அப்படின்னு விசாரணையிலும் ஏற்கனவே தெரிய வந்திருக்கு. ஸோ எப்படி நீங்க முன்கூட்டியே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கப் போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தயாராக இருந்திருக்கீங்களா? அப்படின்னு இந்த சந்தேகமும் பார்த்தீங்கன்னா, சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்க போறாங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 27ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு சாயந்திரம், அதாவது இந்த சம்பவம் 8:30 மணிக்கு நடக்குது. அன்னைக்கு சாயந்திரமே செந்தில் பாலாஜி அவருடைய முக்கியமான ஆதரவாளர் ஒரு பதிவு ஒண்ணு சோஷியல் மீடியாவுல போடுறாரு. அந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு கரூர்ல ரொம்ப பெரிய ஒரு சம்பவமே இருக்குங்க" அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர் சோஷியல் மீடியாவுல தைரியமா, தில்லா இப்படிப்பட்ட ஒரு பதிவ செந்தில் பாலாஜி ஆதரவாளர் அவரு போட்டிருக்காரு. ஸோ அந்த பதிவுக்கான விளக்கத்தையும் கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்க போறாங்க. "உங்களுக்கும் இதுல சம்மந்தம் இருக்கா? உங்களுடைய ஆதரவாளர் இவ்வளோ பெரிய சம்பவம் கரூர்ல நடக்கப் போகுது அப்படின்னு முன்கூட்டியே அவர் போடுறாரு அப்படின்னா, உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்த பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. நீங்க தான் இத செஞ்சீங்களா?" அப்படிங்கிற கேள்வியும் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரா கேட்க போறாங்க. அப்புறம் அடுத்ததா மிக மிக முக்கியமாக அந்த எல்லா உடலுக்கும் உடல் கூராய்வு அவசர அவசரமா எதுக்காக அன்று இரவு அப்படி செஞ்சீங்க? முதலமைச்சர் எப்படி அன்னைக்கு இரவு ஓவர் நைட்லயே அவரு அவசரமா புறப்பட்டு வந்தாரு. துணை முதல்வர் கூட வந்திருக்காரு. இப்படி எல்லாருமே ஒரு செட்டப் மாதிரி தயாராக இருந்திருக்கீங்களே! எப்படி இந்த மாதிரியான ஒரு தயார் நிலையில நீங்க இருந்தீங்க? கரூர பொறுத்தவரைக்கும் எல்லாமே கரெக்ட்டா எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன தேவைப்படுதோ அப்படின்னு எல்லாருமே தயார் நிலையில இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. குறிப்பா இரவு 8, 9 மணிக்கு தான் அந்த துக்க செய்தி எல்லாருமே மறையிறாங்க, இறந்து போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா காலையில 6 மணிக்கே அங்க கரூர் முழுக்க போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது செந்தில் பாலாஜி அவருடைய பிஏ சொல்லி தான் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒட்டப்பட்டவங்களும் சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆதாரமும் இருக்கு. எப்படி நீங்க ஓவர் நைட்ல அந்த போஸ்டர் எல்லாத்தையுமே ஒட்டி விஜய கைது பண்ணுங்க அப்படிங்கிற அந்த போஸ்டர்ல வாசகங்களும் இருக்கு. எப்படி இந்த அளவுக்கு நீங்க செட்டப்பாக தயாராக இருந்தீங்க? முன்கூட்டியே அந்த போஸ்டர் எல்லாத்தையுமே அடிச்சு வச்சிருந்தீங்களா? இந்த சம்பவம் எல்லாத்தையுமே நீங்க தான் பிளான் பண்ணி பண்ணீங்களா? அப்படின்னு இத்தனை கேள்விகள் செந்தில் பாலாஜி, அதாவது இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைதியா செந்தில் பாலாஜி இருந்திருந்தா கூட அவரு சிக்கியிருக்க மாட்டாரு. அடுத்துன்னு எங்க அப்பன் குதிருக்கு உள்ள இல்ல அப்படின்னு தன் மேல தவறு இல்ல அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணி விஜய சிக்க வைக்க ஆசைப்பட்டு கடைசியா இப்ப செந்தில் பாலாஜி அவரே சிபிஐ அதிகாரிகள் இத்தனை சந்தேகங்கள் செந்தில் பாலாஜி அவர் மேல ஏற்படுற மாதிரியான சிக்கல தனக்கு தானே செந்தில் பாலாஜி தற்போது அவரு உருவாக்கிட்டு இருக்காரு. முக்கியமா ஃபர்ஸ்ட் அவர் எங்க அந்த பிரஸ் மீட்டிங் போட்டு விஜய் அவர் குற்றவாளி அப்படின்னு எப்ப பொதுவெளியில பேச ஆரம்பிச்சாரோ, அங்க இருந்தே அடுத்துன்னு திமுக நபர்கள் மேலயும் செந்தில் பாலாஜி அவங்க மேலயுமே சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால சிபிஐ அதிகாரிகள் 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர விசாரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதியே விஜய் அவர விசாரிச்சுட்டு விஜய் அவர அனுப்பி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா தான் செந்தில் பாலாஜி அவர விசாரணைக்கே எடுக்குறாங்க. ஏன்னா, விஜய்க்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர விசாரணை பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர கைது செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, அதுக்கப்புறமா விஜய் அவரு விசாரணைக்கு வர்றப்ப, விஜய் அவரும் கைது செய்யப்படுவாரோ அப்படிங்கிற பதட்டம் தேவையில்லாம ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட பதட்டம் ஏற்படக்கூடாது, தேவையில்லாம அந்த டென்ஷன் எல்லாமே வரக்கூடாது அப்படின்னு தான் விஜய் அவர் விசாரணைக்கு வந்துட்டு போறாரு. அதுக்கப்புறமாக தான் செந்தில் பாலாஜி விசாரணைக்கே வராரு. இந்த கேள்விகள்ல எதுக்குமே அவர் சரியாக பதில் சொல்லல அப்படின்னா, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரு அப்படிங்கிறது தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவரும் ஒரு செட்டப்போட தயாராக தான் போவாரு. இந்த மாதிரி விசாரணைகள் நெறைய பார்த்துருப்பாரு. சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் செந்தில் பாலாஜி அவர் பதில்கள சொல்லி தப்பிக்கிறாரா? இல்ல சிக்குறாரா? அப்படிங்கிறத 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.